வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டு. ஸோ நம்ம இன்னைக்கான ரிசல்ட் நம்ம நேற்று கொடுத்த கெஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பேட்டர்ன் வந்து செமையான பேட்டர்ன், செம்ம ரூட்டு. அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்தது வந்து சைட் பேட்டர்னில் வந்து இந்த 603, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 508, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 807, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேளை வந்து ஏபியில் வந்து 70 அப்படின்ற நம்பர் வரும்னு சொல்லி 702 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 04 அப்படின்ற நம்பர் வச்சு தான் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து 104 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. நம்ம ஃபாலோ பண்ண பேட்டர்னுமே வந்து ஒரு செமையான பேட்டர்னு. ஸோ இதை வச்சு வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸிங், அதாவது 2ஆம் தேதிக்கான கொடுத்த கெஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 702 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கெஸிங் நம்பரை கொடுத்துருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 104 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த மந்தோட ஸ்டார்டிங், அதாவது இந்த மந்த் வந்து நியூ மந்த் இல்லைங்களா, மே மந்த்து. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இதுக்கப்புறம் வரதெல்லாம் பேட்டர்ன், இதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த கெஸ்ஸிங் வந்து கொடுக்க முடியும். இந்த மந்த் ஸ்டார்டிங்ன்றதுனால ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூட் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசி போர்டில் வந்து ஒரு நம்பர் கரெக்டாக வந்து உட்காருது. அதாவது இங்கே பாருங்கள், ஒரு 07. இந்த 07க்கு கரெக்டாக அதோட ஆப்போசிட் பார்த்தீங்க பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 07க்கு பவர் நம்பர் வந்து 57. ஓகேங்களா? ஸோ இந்த 07 இந்த 57 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர் ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ரூட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஒரு நாள் விட்டு பாருங்கள், ஏபியில் வந்து ஒரு 84, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஒரு 84. அந்த 07க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 51. இந்த 51க்கு ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 85. ஸோ அதை வந்து ஏபி 85. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கப்புறம் 2 நாள் வந்து கேம் கிடையாது. அதுக்கு அடுத்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 104. ஸோ இந்த ஏபி 85 அவன் பிசியில் வந்து ஒரு 85 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 85 அப்படின்னு கொடுக்குறான் அப்படின்னா, அந்த இன்னொரு பேட்டர்ன் வந்து இந்த 85 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, அவன் பிசியில் 85 அடிக்கவே இல்லை. போன மாதமும் ஏசி அடிச்சிட்டான், ஏபி அடிச்சிட்டான், ஆனால் பிசியில் 85 கொடுக்கல. ஸோ அந்த பிசி 85க்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு 85 வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 85 ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ரூட்டு, செமையான ரூட்டில் வந்து இன்றைக்கி நாளைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? பிசியில் ஒரு 85 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் 85 அப்படின்னு வருதுன்னா ஏ போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 784. ஓகேங்களா? ஸோ இந்த 784க்கு அதாவது இங்கே வந்து கொடுக்கும்போது ஒரு நம்பர், இங்கே வந்து ஏபி 84, இங்கே வந்து பிசி 84. ஸோ இங்கே 784ன்னு கொடுக்கும்போது இதோட கேப் நம்பர் இங்கே வந்து ஒரு 57, 857. ஸோ ஒரு நாள் விட்டு 685 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 685 அப்படின்றது தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு சண்டேன்றதுனால நான் வீக்லி சார்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா சண்டே கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்னை வந்து எடுத்து ஆடிவான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து 421லேருந்து நம்ம 760 அப்படின்ற நம்பர் கொடுத்துருந்தோம். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 67. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 464. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு வேளை நாளைக்கு சேம் பேட்டர்ன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏப்ரல் மந்தில் 44 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துட்டான் ஏபியில். அதே மாதிரி ஏபியில் இந்த 44ன்றது கண்டினியூஸாக கேமில் வந்து எடுத்து ஆடிட்டே இருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த 44 அப்படின்றது வந்து ஒரு டபுள் நம்பராக வந்து இன்னுமே வந்து வீக்லியில் சண்டேயில் வரலை. ஒரு வேளை அவன் நாளைக்கு 44 அப்படின்னு கொடுக்குறான் அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 144 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவன் ஒரு நம்பரை மட்டும் திருப்பி சேம், அதாவது பி போர்டை மட்டும் திருப்பி
கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பி போர்டை மட்டும் திருப்புறான் அப்படின்னா இந்த 464ல் இந்த 6 அப்படியே வச்சுட்டு 44 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதெல்லாம் சரி, இல்லை இதோட பவர் நம்பரை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நான் மந்த்லி சார்ட்டில் கொடுத்த 685 அப்படின்ற நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து உட்காருது. ஓகேங்களா? ஸோ 685 644 இல்லை இதோட பவர் நம்பர் எடுக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லை இந்த சேம் நம்பரை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே. இந்த 2 நம்பருமே வந்து நல்ல பேட்டர்னில் வந்து உட்கார்றதுனால இந்த நல்ல கெஸ்ஸிங்கில் நான் வந்து உங்களுக்கு இந்த நம்பரை வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது என்னோட பெட்டர் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து சண்டேன்றதுனால தான் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ சண்டேயில் கண்டிப்பாக வீக்லிலேருந்து எடுத்து ஆடுவான். ஸோ போன மாட்டி வந்து நான் பிசி அதாவது 76 அப்படின்ற நம்பர் ஏபியில் கொடுத்துருந்தேன். அவன் ரிசல்ட் வந்து 67 கொடுத்துருந்தான். ஸோ நான் அதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டி வந்து நான் உங்களுக்கு ஹோல் நம்பராகவே கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன பேட்டர்ன் கரெக்டாக இருக்கோ, இல்லை என்னோட பெட்டர் கெஸ்ஸிங் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரையும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 685, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 685, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 644 அப்படின்ற நம்பர் தான் வந்து நான் நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன். இந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேமில் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.